everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட unboxing வீடியோல நம்ம பார்க்க போறது hand held vacuum. சரி வாங்க இப்போ நம்ம இத unbox பண்ணிட்டு அப்படியே உள்ள என்னென்ன things கொடுத்திருக்காங்க, இது எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாம் பாத்துறலாம். இந்த ப்ராடக்ட்டோட மெயின் பர்பஸ் பாத்தீங்கன்னா நம்மளால க்ளீன் பண்ண முடியாத இடத்துல இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு hand held vacuum, அது சார்ஜ் போடுறதுக்கான சார்ஜிங் கேபிள் along with அதோட ஹோல்டர், அதுக்கு அப்புறமா 3 detachable knobs கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 27 யூரோஸ். நாங்க லோக்கல் ஷாப்ல ஆஃபர்ல வாங்குனப்ப 14 யூரோஸ்க்கு வாங்குனோம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. நாங்க நெதர்லாண்ட்ஸ்ல இத பர்ச்சேஸ் பண்ணனால இதுக்குள்ள இருக்க டீடைல்ஸ் எல்லாமே டச் வெர்ஷன்ல இருக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல பவர் பட்டன் ஆப்ஷன் எல்லாமே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், வார்னிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த ப்ராடக்டை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிட்டாச்சபிள் நாப் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வேக்யூமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ கார்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ப்ரஷ் அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, தனியாக பிரிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 டைப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதோட சார்ஜிங் கேபிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹேண்ட் வேக்யூம் வந்து அப்படியே இதில் செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லாக் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இது இப்போ ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஃபிட்டிங் அண்ட் ரிமூவல் கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதில் ஃபிட் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இது கீழே விழுகாமல் இருக்கும், நல்லா ஹோல்ட் பண்ணுது. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டிட்டாச்சபிள் நாப் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக எல்லா வேக்யூம்லையும் இருக்க மாதிரியான டைப்பாக இருக்குது. ஸோ இதுவுமே நல்லா க்ளீன் பண்ணுது. இப்போ மற்ற டிட்டாச்சபிள் நாப்ஸையும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணி பார்த்துடலாம். நான் கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை கீழே போட்டுட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ளைனாக க்ளீன் பண்ணி பார்க்கலாம். நான் ஜஸ்ட்டு வீடியோக்காக உங்களுக்கு இதை வந்து டெமோ பண்ணி காமிக்கிறேன். இது ரியலாகவே ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுது. இப்போ நம்ம டிட்டாச்சபிள் நாப் போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணலாம். ஓகே, இது கூட ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுது. இப்போ நான் ப்ளைனான சர்ஃபேஸில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். பட் நீங்கள் கிச்சன் ஷெல்ஃப்ஸு, கிச்சன் கார்னர்ஸ் இந்த மாதிரி கை விட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாத இடத்துலலாம் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாக மைன்யூட்டாக இருக்க டஸ்ட்டை கூட இது ஈஸியாக க்ளீன் பண்ணிடுச்சு. ஸோ அடிஷ்னலாக கொடுத்துருக்க ப்ரஷ் டைப்பில் இருக்க அந்த நாபையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதில் ப்ரஷ் டைப்பில் இருக்கனால க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரஷ் டைப்பில் இருக்க நாப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட்டு, ஸ்பாஞ்சு, ஹேர் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கீழே இருக்கும்போது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டஸ்ட்டுக்கு பதிலாக சால்ட் எடுத்து போடுறேன். சோஃபா மேலே வந்துட்டு எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கார்னர்ஸ்லேயும் கொஞ்சம் போடுறேன். எந்த நாப் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். ஏன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது. வேறு பிளேசஸ்லேருந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த நாப் வந்து சோஃபா கார்னர்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ வேக்யூம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு குட்டி பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இது ஓப்பன் ஆகிடுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிங்கனாலே உள்ளே நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் நிஜமாவே ரொம்ப ஹேண்டியாகவும் ரொம்ப போர்ட்டபுளாகவும் இருக்குங்க. நீங்கள் எங்கே வேணால் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்த இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.